தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. உடலும் உள்ளமும் உறுதி பெற ஆசனமே நம் ஆரோக்கியம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்பு காப்பு. சாய் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான வணக்கம். நேயர்களே, நம்ம எளிமையான யோகாசனங்கள், வாழ்க்கையில் வளமாக வாழக்கூடிய எளிமையான ஆசனங்களை பார்த்துட்டு வரோம். பத்மாசன வரிசையாக பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஆசனம் மிக அருமையான ஆசனம், யோக முத்ரா. மனிதனுடைய உள் உறுப்புகள் எல்லாமே முக்கியமானது தான். அதில் பார்த்திங்கன்னா லிவர் மிக அற்புதமான ஒரு உறுப்பு. அந்த லிவர் நன்றாக இயங்கினா தான் நம்முடைய வாழ்க்கை வளமாக இருக்கும். இப்போ மற்ற உறுப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறாங்க, மாற்று கிட்னி வச்சுக்கிறாங்க, ஹார்ட்டு கூட மாற்று இருதயம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த லிவரில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி செய்ய முடியாது. லிவர் நன்றாக இயங்கினா தான் நம்ம உடம்பில் சத்துக்கள் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்ட உணவை அது எந்த அளவுக்கு உடம்பில் சத்து வேணுமோ அந்த சத்தாக பிரித்துட்டு மீதி உணவெல்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உயிர் சத்துக்களாக மாற்றி சேமித்து வச்சுக்கிறோம் நம்ம உடம்பில். திடீரென்று நம்ம உடம்புக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு அதிகமான சத்துக்கள் தேவைப்படும் பொழுது அந்த உயிர் சத்தை மீண்டும் உணவு சத்துக்களாக மாற்றி எந்த பகுதிக்கு நமக்கு சத்து வேணுமோ அந்த பகுதிக்கு மீண்டும் அந்த சத்துக்களை கொடுக்கும். அப்போ இந்த நிகழ்வு நம்ம உடம்பில் கரெக்டாக நிகழணும். இது நிகழணும் அப்படின்னா நம்ம உடம்பில் லிவர்னுடைய தன்மை சரியாக இயங்கணும். அப்போ இந்த லிவர் நன்றாக இயங்கினா தான் நம்ம வாழ்க்கை வளமாக இருக்கும். நேர்களே, இன்றைக்கி நிறைய இடத்துல பார்க்குறோம் கேன்சர் அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த காலத்தில் ரொம்ப ஒரு குறிப்பிட்ட குறைந்த மனிதர்களுக்கு தான் வந்துச்சு. இப்போ கேன்சர் பார்த்திங்கன்னா நிறைய நபர்களுக்கு வருகின்றன. அவர்கள் பழக்க வழக்கங்கள் கூட பார்த்திங்கன்னா சரியான நல்ல சாத்தியமான உணவு தான் எடுத்துக்கிடுவாங்க. எந்த ஒரு குடிப்பழக்கம் கூட கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர்களுக்கு கேன்சர் ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு பயிற்சியுமே பண்ணலை. அப்போ அந்த உடலுக்கு யோகாசனம் அப்படிங்கிற அந்த பயிற்சி செய்யாத காரணத்தினால் உடலில் கழிவுகள் தங்குகின்றது. அந்த கழிவுகள் பார்த்திங்கன்னா முதல்ல சாதாரண கழிவாக இருக்கும். தொடர்ந்து அவங்க உடலுக்கு எந்த ஒரு பயிற்சியும் கொடுக்காத காரணத்தினால் அந்த கழிவுகள் பார்த்திங்கன்னா அசாதாரண கழிவுகளாக மாறும். அப்பொழுது நம்ம உடலுக்கு யோகாசனமோ எக்ஸசைஸோ எதுவுமே பண்ணலை அப்படின்னு பார்த்திங்கன்னா அது ரசாயன கழிவுகளாக மாறுகின்றது. அதுலேருந்து ஒரு சுமல் வரும். அதுக்கப்புறமா நம்ம யோகா பண்ணலைன்னா அது கட்டிகளாக மாறும். அப்பவும் நம்ம விழித்துக்கொள்ளலைன்னா தான் அது புற்றுக்கட்டிகளாக மாறுகின்றது. அப்போ பாருங்கள் நேர்களே, இந்த லிவர் நன்றாக இயங்கக்கூடிய இந்த யோக முத்ராவை பண்ணிட்டோம் அப்படின்னா மனிதனுடைய தலை முதல் கால் வரை உடல் உள்ளுறுப்புகளில் எந்த பகுதிகளிலும் கழிவுகள் தங்காது. அப்போ கழிவுகள் தங்கலை அப்படின்னா நம்ம உடம்பில் உறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும். கேன்சருக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் தான் யோக முத்ரா. நம்ம உணவிலும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும். அதேபோல் இந்த யோக முத்ராவை நன்றாக பயின்றுட்டோம் அப்படின்னா இன்றைக்கு நிறைய பெண்களுக்கே பார்த்திங்கன்னா அதேபோல் ஆண்களுக்கும் பார்த்திங்கன்னா வயிற்றுக்குள்ளே குடலில் கட்டிகள் வருகின்றது. அந்த குடல் கட்டிகள் அப்படின்னு புண்களாக மாறுது. அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கட்டிகளாக மாறி அறுவை சிகிச்சை அளவுக்கு சென்றதுக்கப்புறம் மிகவும் வருத்தப்படுகின்றார்கள். அப்படிப்பட்ட நிலை நமக்கு வரவே கூடாது. இந்த உடலை பாதுகாப்பது நமது முதல் கல்வியாக இருக்கணும். அப்போ யாரெல்லாம் இந்த யோக முத்ராவை நன்றாக பயின்று கொள்கின்றீர்களோ உங்கள் உடலில் லிவர்னுடைய இயக்கம் நன்றாக இருக்கும். அப்போ இந்த லிவர் நன்றாக இயங்கினாலே மஞ்சள் காமாலை நிச்சயமாக வராது. உடலில் கழிவுகள் எங்குமே தங்காது. இதையும் தாண்டி ராஜ உறுப்பான இதயம் பாதுகாக்கப்படுகின்றது. நம்முடைய இதயத்தினுடைய ஓட்டம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா மனதுக்கும் இதயத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. மனதில் ஒரு பதட்டம், ஒரு கவலை, ஒரு டென்ஷன், கோபம் இருந்தால் அந்த இதயத்தினுடைய ஓட்டம் சரியாக இருக்காது. அப்போ இந்த மனிதனுடைய பண்புகளை மாற்றக்கூடியது தான் யோகாசனம். அப்போ இந்த யோக முத்ரா பயிற்சி செய்கின்ற பொழுது நிச்சயமாக நமது பண்புகள் மாறிவிடும். யாரெல்லாம் பதட்டமாக இருக்கின்றார்களோ, கோபப்படுகின்றார்களோ, டென்ஷனாக இருக்கின்றார்களோ ஆசனங்களை செய்கின்ற பொழுது பொறுமையாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 6 மாதத்தில் நிச்சயமாக மனிதனுடைய பண்புகளை மாற்றக்கூடிய அற்புதமான சக்தி யோகாசனத்துக்கு இருக்கின்றது. அப்போ மனதையும் உடலையும் நமக்குள் இருக்கக்கூடிய இறைவனோடு இணைக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி தான் யோகாசனம். நேர்களே, ஆசனம் அப்படிங்கிறது வெறும் உடற்பயிற்சி மட்டுமல்ல, மனிதனை மாமனிதனாக ஆக்கக்கூடிய அற்புதமான ஒரு பயிற்சி. அப்போ இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த யோக முத்ரா ஒவ்வொருவரும் பொறுமையாக பயிலுங்கள். நிச்சயமாக நம்ம புற்றுநோய்க்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம். உடல் உள்ளுறுப்புகள் அனைத்தும் நன்றாக இயங்கும். லிவர்னுடைய இயக்கம் மிகச் சிறப்பாக இயங்கும். நேயர்களே, இப்பொழுது இந்த ஆசனம் எவ்வாறு செய்ய வேண்டும் அதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, இப்போ யோக முத்ரா அதனுடைய செயல்முறை விளக்கத்தை பார்க்க போகிறோம்.
யோகாசனங்கள் செய்வதற்கு முன்பாக நிமிர்ந்து உட்கார்ந்து கொள்ள வேண்டும். சுகாசன நிலை இது. கண்களை மூடி ஒரு 10 வினாடிகள் மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். மன ஒருநிலைப்பாட்டோடு தான் ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். மெதுவாக கண்களை மட்டும் திறந்து கொள்ளுங்கள். இந்த ஆசனம் செய்வதற்கு பத்மாசனத்திலிருந்து தான் பயிற்சி பண்ணணும். முதலில் வலது காலை மட்டும் பொறுமையாக நீட்டிக்கோங்க. நிதானமாக மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள். இப்போ இடது காலை பொறுமையாக நீட்டிக்கொள்ளுங்கள். முதுகெலும்பு நேராக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ ஒரு காலை பொறுமையாக மடித்து இவ்வாறு கால் மேல் வச்சுக்கோங்க. அடுத்த கால் நேராக இருக்கட்டும். மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள். இப்போ அடுத்த காலை நிதானமாக பொறுமையாக மடித்து இவ்வாறு கால் மேல் போட்டுக்கோங்க. மூச்சோட்டத்தை சரி செய்து கொள்ளுங்கள். 2 கைகளையும் பின்பக்கமாக கட்டிக்கொள்ளுங்கள். மெதுவாக மூச்சை வெளியே விட்டு மெதுவாக கீழே குனியவும். இவ்வாறு நெத்தி தரையில் தொட வேண்டும். 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக பொறுமையாக நேராக வாருங்கள். மிக நிதானமாக கைகளை பொறுமையாக சின்முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள். இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சோட்டத்தை கூர்ந்து கவனிக்கவும். இது பத்மாசன நிலை. மீண்டும் ஒரு முறை 2 கைகளையும் பொறுமையாக பின்னால் கட்டிக்கொள்ளுங்கள். மிக மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே மெதுவாக கீழே குனியவும். இவ்வாறு நெற்றி தரையில் தொட வேண்டும். கைகள் பின்னால் கட்டப்பட்டிருக்கின்றன. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவாக நிமிர்ந்து வாருங்கள். கைகளை பொறுமையாக விடுவித்து சின்முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடி மூச்சோட்டத்தை கூர்ந்து 10 வினாடிகள் தியானிக்கவும். நேயர்களே, மிக அற்புத பலன்களை தரக்கூடிய இந்த யோக முத்ரா ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் பயிற்சி பண்ணிக்கிடணும். இந்த ஆசனம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அற்புதமான பலன்களை கொடுக்கின்றன. பெண்களை பொறுத்தமட்டும் அடிவயிற்று பகுதி நன்றாக அமுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு மாதவிடாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் முழுமையான தீர்வு கிடைக்கும். கிட்னியினுடைய ஃபங்க்ஷன், லிவர்னுடைய ஃபங்க்ஷன் மிகச் சிறப்பாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். இதயம் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும். மன அழுத்தத்தை நீக்கக்கூடியது, மன அமைதியை தரக்கூடியது. உடலில் கழிவுகள் நிச்சயமாக தங்காது. புற்றுநோய்க்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அருமையான ஆசனம் யோக முத்ரா. பள்ளி மாணவ செல்வங்கள் முதல் பெரியவர் வரை இந்த ஆசனங்களை பொறுமையாக பயின்று எல்லா வியாதியும் நீங்கி வளமாக வாழலாம். நீரிழிவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் யோக முத்ரா. தொடர்ந்து பயிலுங்கள். வளமாக நலமாக வாழுங்கள். மீண்டும் நாளை எளிமையான ஆசனம், அதனுடைய பலன்களோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.